ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்மாவோட 37வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 36 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ பிறகு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ல அந்த பால் சாக் வந்துட்டு இங்க வந்தது அவனோட பாஸ்ட சொல்றப்ப அனட்டோலியஸ் தான் வந்துட்டு அவங்களை போயிட்டு இறக்கம் இல்லாம அழிச்சு இதுதான் என்னோட இறக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த அனட்டோலியஸ் இருந்துட்டு இதுதான் என்னோட இறக்கம், இதுக்கு வந்துட்டு நீங்க நன்றி கடன் பட்டிருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த பால்சாக் இருந்துட்டு நன்றி கடனா, நீ வந்துட்டு இவ்வளோ ஹீரோ ரேங்க் நைட்ஸோட இந்த இடத்துக்கு வெறும் பேசதான் வந்த, அதுக்கப்புறம் எங்களோட வெப்பன்ஸை வந்துட்டு நீ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண, எங்களோட ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற வில்ல வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி பொலைட்டா இருந்து எங்க கூட சண்டை போட்டியா, இந்த லேப்ரின்த ப்ரொடெக்ட் பண்ணிருந்து thousands ஆஃப் சோல்ஜரை அப்படின்னு எவாபரேட் பண்ணிட்ட, இருந்தாலும் கூட நாங்க வந்துட்டு எப்படி சாகதான் போறோம், அதனால சீக்கிரமா கொண்டு எங்களுக்கு உதவி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியா, இறக்கமா நன்றி கடனா இருக்குமா, சரி இதெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருக்க, இதை வந்துட்டு நீ எடுத்துக்கோ, இதை வந்துட்டு என்னோட நன்றி கடனை வந்துட்டு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறை வந்து தூக்குறப்ப அனட்டோலியஸ் வெறும் ஒரு பாறை, ஆனா ஸ்டீல் ஜெயண்ட் அப்படிங்கனால இங்க சுத்தி இருக்கிற பாறையா இல்லாம ஸ்டீலா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஸ்டீலை வச்சு அந்த பாறையை வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம பண்ணி பால்சாக்கோட தலையுமே இருந்துட்டு அப்படியே போட்டு தள்ளிடுறான். உன்னோட எமோஷன்ஸை வந்துட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ண விடுறது அப்படிங்கிறது தைரியம் கிடையாது, அது வந்துட்டு முட்டாள்தனம் அப்படிங்கிறப்ப அந்த ஹெஸ்டியா அப்படிங்கிறவளும் எப்பவுமே நம்மளோட சர்வைவர்ஸ் கிட்ட கடைசியா கேட்கிற வார்த்தைகள் வந்துட்டு இதுதானே அப்படிங்கிறப்ப அந்த அனட்டோலியஸ் இருந்துட்டு ஆமா இது வந்துட்டு ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. ஆன் டாப் ஆஃப் தட் இந்த லேப்ரின்த் அப்படிங்கிறது வெறும் பீஸ்ட் வந்துட்டு ஒண்ணு கூடி இருக்கிற இடம் மாதிரி தான் இருக்கு, நான் வந்துட்டு புதுச்சா ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப அப்ப அந்த பால்சாக் வந்துட்டு இறந்து கிடந்த இடத்துல வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு அண்டர்டு டுலஹானா இருந்துட்டு மாறி இருக்கான். அந்த அனட்டோலியஸ் மேல அவ்வளவு வெறுப்பு இருக்கிறதுனால அனட்டோலியஸ் பார்த்து பால்சாக் இருந்துட்டு எனக்கு நாங்கெல்லாம் தெரியும், நாங்க வந்துட்டு வெறும் பீஸ்டுங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற கூட்டம் தான், நாங்க வந்துட்டு பஞ்ச் ஆஃப் வீக்லிங்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒன்னா சிரிச்சு ஒன்னா அழுது இந்த கைசர்ல வந்துட்டு சரைவாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சோ ஒரு காலனி இருந்துட்டு அவங்களோட உயிருக்காக போராடுற மாதிரி தான் நாங்க இருப்போம். சோ கண்டிப்பா உங்களோட கிரேட் கவுண்ட்டுக்கு முன்னாடி நாங்க எல்லாமே ரொம்பவே கீழ்த்தனமான பீஸ்ட் தான். அனட்டோலியஸ் உனக்கு எதிரா இருக்கிற என்னோட இந்த வெறுப்பு அப்படிங்கிறது காலம் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால்சாக் வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு போறான். அப்ப அனட்டோலியஸ் இருந்து இந்த கைசர்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மட்டும்தான் சர்வைவ் ஆவாங்க, நீ வந்துட்டு உன்னோட விதியை வந்துட்டு ஏத்துக்கணும், இன்ஸ்டெட் நீ வந்துட்டு இறந்து போயும் திரும்பி வந்து உன்னோட முழு கோவத்தினால டிரைவ் பண்ணப்பட்டு இருக்க, இதனால எதுவுமே மாற போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்டீலை வச்சு பால்சாக் வந்துட்டு குதிரையோட அட்டாக் பண்ணிரான். ஆனா பால்சாக் அங்க ஒரு ஜம்ப் பண்ணி அனட்டோலியஸ் அட்டாக் பண்ண போறப்ப நிறைய அந்த ஸ்டீலை வந்துட்டு மறுபடியும் பால்சாக் வந்துட்டு புடிச்சு வைக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்றான். ஆனா அது எல்லாத்தையுமே வெட்டி எரிஞ்சிட்டு அனட்டோலியஸ கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்சாக் வந்து பக்கத்துல வந்துட்டு இருக்கான் அனட்டோலியஸ் அப்படின்னு கத்திக்கிட்டு. ஆனா அந்த அனட்டோலியஸ் அந்த ஸ்டீலை வச்சு இல்ல பாறை என்னன்னு இன்னுமே எனக்கு கரெக்டா தெரியல நண்பர்களே, ஒரு குழப்பமா இருக்கு ஒரு டிசைனை பாக்குறப்போ, அதை வச்சு ஃபுல்லா வந்துட்டு இறுக்கி புடிச்சான். இருந்தாலும் மனசை தளர விடாம தன்னோட வாயில வந்துட்டு அந்த வெப்பனை புடிச்சு டுலஹானால தன்னோட தலையை வந்துட்டு தனியா பிரிக்க முடியும்ல, தலையை தனியா பிரிச்சு எடுத்து தலையோட சேர்த்து அந்த அனட்டோலியஸை நோக்கி தூக்கி வீசுறப்ப ஓ இது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையுமே இருந்துட்டு ஸ்டீலை வச்சு அப்படியே நசுக்கிறான். ஹெஸ்டியா இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, அது வந்துட்டு ரொம்ப சடனா நடந்ததுனால என்னால டைமுக்கு ரியாக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப இதை நினைச்சு நீ கன்சர்ன் ஆயிக்காத ஹெஸ்டியா அப்படின்னு அனட்டோலியா சொல்றப்ப ஹெஸ்டியா இருந்துட்டு ஒரு அண்டடா மாதிரி இவன் அட்டாக் பண்ணும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல, இவன் ஆல்ரெடி ஒரு தடவை செத்துட்டான், பட் இருந்தாலும் பவர் கேப்பை வந்துட்டு இவன் யோசிக்கவே இல்லை போல, நான் வந்துட்டு அவனை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அனட்டோலியஸ் இருந்துட்டு வெயிட் பண்ணி ஹெஸ்டியா, கோவத்தினால என்ன வந்துட்டு சார்ஜ் பண்ணி வரவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, அதுலயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது, டுலஹான்ஸ் இருந்துட்டு அவங்களோட கோவத்தை வெறுப்பை தான் வந்துட்டு ஃபீட் பண்ணி வாழ்வாங்க, இருந்தாலும் நிறைய பேர் அவங்களோட ரிவெஞ்சை வந்துட்டு அச்சீவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்க யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாரும் மேலேயும் வந்துட்டு வெறுப்பை காமிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறப்ப ஹெஸ்டியா இருந்துட்டு ஆமா அந்த ப்ராசஸ்ல அவங்களோட மைண்ட் இழந்துருவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் மை நைட் அப்படிங்கிறப்ப அனட்டோலியஸ் வந்துட்டு சரி இவனை வந்துட்டு ஒரு நைட்டா சேர்த்துக்கிட்டு இவனுக்கு ட்ரைனிங் கொடு அப்படிங்கிறப்ப ஏன் மாஸ்டர் அப்படின்னு கேட்க இவன் வந்துட்டு என்னோட இன்ட்ரெஸ்டா வந்துட்டு கேட்ச் பண்ணிருக்கான், இவனோட வெறுப்புக்கான டார்கெட் எப்பவுமே இவன் பக்கத்துலயே நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இவன் வந்துட்டு ரிவெஞ்சை கிவ் அப் பண்ணாம இவன் வந்துட்டு பைத்தியக்காரனாவும் மாற மாட்டான், இந்த பீஸ்டோட மைண்ட் எப்ப சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம், நம்ம வந்துட்டு உண்மையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லூட்டை வந்துட்டு இந்த இடத்துல ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பால்சாக்கை வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப ஹீரோ இதெல்லாம் கேட்டு சோ நீ வந்துட்டு ஃபைட்டே பண்ணாம நிறைய அவங்க கூட நைட்டா ஜாயின் பண்ணிட்டியா அப்படிங்கிறப்ப பால்சாக் வந்து அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு அவங்க லேப்ரின்த்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டேனே, எப்படியாச்சும் அவனை ஹார்ம் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், பட் என்னால அவங்ககிட்ட இருக்கிற வீக்கஸ்ட் நைட்டுக்கு எதிராக கூட ஜெயிக்க முடியல, அப்புறம் எப்படி அவனை ஹார்ம் பண்றது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நோவே நீ வந்துட்டு ஹீரோ ரேங்க்ல இருக்க அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு மாஸ்டர் அனட்டோலியஸோட ஸ்டீல் பெல்ட் நைட்ல இருக்கிற எல்லாருமே ஹீரோ ரேங்க் இல்லைன்னா அவங்களுக்கு மேலதான் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெறும் 10 ஹீரோ ரேங்க் இல்லாம 100 கணக்குல ஹீரோ ரேங்க் நைட்ஸ் இருக்காங்களா அப்படின்ட்டு மனசுக்குள்ள அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது, நான் நினைச்சதை விட இது வந்துட்டு ரொம்பவே சீரியஸா இருக்கு, தனியாவே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறப்ப பால்சாக் வந்துட்டு நான் மிச்ச கதையை வந்துட்டு சொல்றேன், அதுக்கப்புறம் பெருசா எதுவும் நடக்கல, நான் வந்துட்டு அவங்களுக்கு எதிராக
ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன அடிச்சு போடுவாங்க. அப்படியே போக போக என்ன சண்டை போற அப்படிங்கிற வில்லு வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சது. அந்த கவுண்டோட கமாண்டர் எஸ்டியா வந்துட்டு என்ன வழிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டே இருந்தா. அப்படிங்கிறப்ப அவ என்ன சொல்லியிருக்கானா, உன்னோட இடம் எதுன்னு தெரிஞ்சுக்க உனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் உன்னால மாஸ்டர் மேல ஒரு ஸ்கிராட்ச கூட போக முடியாது. எப்படி நீ வந்துட்டு இவ்வளவு ஸ்டூபிடா இருக்க? உன்னோட தலை தானே கீழே விழுந்துச்சு, உன்னோட பிரெயின் கீழே விழுகலையே. நீ வந்துட்டு அண்டடா மாறினதுனால உன்னோட பிரெயின் வந்துட்டு அழுகி போச்சா? இதுதான் கவுண்டோட லாஸ்ட் மெசேஜ். அவர் வந்துட்டு இதுக்கு பல ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னான். ஐ கெஸ் அவன் வந்துட்டு இன்னுமே என்ன பெர்சுவேட் பண்ணல போல. கவுண்டோட மெசேஜ் தான் வந்துட்டு என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட தலை வந்துட்டு அருந்து தனியா உருண்டு ஓடி இருக்கணும். பை த வே அது வந்துட்டு நான் ஒரு மெட்டாஃபருக்கு தான் சொன்னேன். ஆக்சுவலா என்னோட தலையை வந்துட்டு தனியா உருண்டு ஓடினால எனக்கு பிரச்சனையே இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லையே அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா இருந்துட்டு, சரி எதுக்காக நீ வந்துட்டு உன்னோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்கு வந்துட்டு பெருசா எதுவும் பண்ணாம இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, ஓ அதுவா பேரன் வந்துட்டு ஒரு 100 கூட ரீசெண்டா சண்டை போட்டாரா, அதனாலதான் நானும் ஒரு 100 அப்படிங்கனால எனக்கு அவரை நினைச்சு அவரை எனக்கு பிடிக்காம போயிருமா அப்படின்னு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துக்கு திடீர்னு ஷோ அப் ஆகி டூவல் கூப்பிடுற நைட்டை விட ஒரு 100 வந்துட்டு எவ்வளவோ பெட்டர் தான். ஆல்ரைட், எனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் புரியுது. இதை வந்துட்டு நீ ரொம்ப சுத்தி வளைச்சு சொல்லியிருந்தாலும் இது வந்துட்டு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தான். இதை வந்துட்டு என்கிட்ட ஏஞ்சலா கிட்ட இருந்து தெரிஞ்சிருக்க முடியும். எனிவே நான் வந்துட்டு உனக்கு ரிவார்டு கொடுக்கணும், வந்துட்டு ட்ரைனிங் ஹாலுக்கு போலாமா அப்படின்னு கேட்க, பால்சாக் வந்துட்டு ட்ரைனிங் ஹாலுக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, நீ தானே ஒரு டூவல்ல சண்டை போடணும் அப்படின்னு சொன்னேன். இந்த பிளாசா வந்துட்டு நம்ம டேமேஜ் பண்ணோம் அப்படின்னா சண்டை போட்டு அது ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு ரூடா இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னோட புது சபார்டினேட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பால்சாக்க சேர்த்துக்க போறா போல. பால்சாக் வந்துட்டு என்னோட எல்லா பவரையுமே இந்த தடவை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆனா நீ எல்லாத்துலயுமே நோட் பண்ணி இருந்தா தெரியும், அந்த வெலிஷியஸ் அந்த நாகா ஒர்க்கரா இருக்கான்ல அவனுமே வந்துட்டு இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கான். ஏஞ்சலா மட்டும் தான் அவனை நோட் பண்றா. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த நாகா லாபிரிந்தோட ட்ரைனிங் ஃபெசிலிட்டியில பால்சாக் அவங்களோட வெப்பன் எல்லாம் கரகரன்னு சுத்திட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீங்க வந்துட்டு வெப்பனை யூஸ் பண்ண போறது இல்லையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, நீ வேணா 100 இருக்கலாம், பட் நம்ம லீத்தல் இன்ஜுரிஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணோம்ல அப்படிங்கிறப்ப, பால்சாக் வந்துட்டு வெறும் கையில சண்டை போட போறீங்களா அப்படின்னு என்ன ரொம்பவே குறைச்ச இடம் போட்டுட்டீங்க போல. பட் கடைசி டைம் மாதிரி இது ஈஸியா இருக்காது. நான் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, அதுதான் நானுமே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல சண்டை போட போறாங்க. ஆனா கடைசியில என்னோட தலை வந்துட்டு தனியா உருண்டு தான் தோத்து போயிடும். இட் சீம்ஸ் லைக் போன தடவை நீங்களுமே ஃபுல் பவர்ல வந்துட்டு சண்டை போடல போலயே, என்கிட்ட குதிரை இல்லாதனாலதான் என்னால வந்துட்டு ஃபுல் பவர்ல சண்டை போட முடியல, நான் வந்துட்டு என்னோட டிஃபீட்டை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, நீ குதிரை இருந்தா ஸ்ட்ராங்கா இருப்பியா அப்படிங்கிறப்ப பால்சாக் வந்துட்டு, அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு ஒன்னும் சாதாரண சோல்ஜர் கிடையாது, நான் ஒரு நைட் அப்படின்னா குதிரைக்கு மேல இருந்து தான் சண்டை போடணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, அனட்டோலியஸ் வந்துட்டு உன்னை நைட்டா வந்துட்டு சேர்த்துக்கிட்டான், பட் உனக்கு ஒரு ஹார்ஸோ இல்ல பீஸ்டோ கூட ரைட் பண்றதுக்கு கொடுக்கலையா அப்படிங்கிறப்ப பால்சாக் வந்துட்டு, ஆக்சுவலா அவன் வந்துட்டு எனக்கு கொடுத்தான், பட் அதுல வந்துட்டு ஒரு பிரச்சனை, நான் வந்துட்டு ஒரு டுலஹானா, சோ அதனால உயிரோட இருக்கிறவங்களுக்கு மேல என்னால வந்துட்டு ரைடு பண்ண முடியல, அது வந்துட்டு திடீர்னு வாயில நுரத்த நீ இறந்து போயிருது அப்படிங்கிறப்ப, ஆமாங்கிற மாதிரி அந்த வெலிஷியஸ் நாகா ஒர்க்கர் தலையாடுறப்ப ஏஞ்சலா அதையும் நோட் பண்றா. ஹீரோ வந்துட்டு, இது ரேதர் சர்ப்ரைசிங் தான், ஒரு ரைடு பண்ற 100 பீஸ்டா, அது வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆச்சு, நடக்கிற 100 வேணா கண்டுபிடிச்சிடலாம், பட் 4 கால் இருக்கிற ஒரு 100 வந்துட்டு நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறப்ப அந்த வெலிஷியஸ் நாகா ஒர்க்கர் சிலிச்சுட்டு, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரு குதிரை 100 உருவாக்குறது அப்படிங்கிறது உன்னோட மூக்க சொரியற விட ஈஸியான விஷயம் அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா இருந்துட்டு அந்த வெலிஷியஸை பார்த்துட்டு, என்ன பண்றது, அந்த பிளாக் மர்ச்சன்ட் குரூப் இருந்துட்டு இந்நேரம் வெலிஷியஸை உயிரோட வச்சிருந்தாங்க அப்படின்னா அவனை மிரட்டி ஒன்னு பண்ண வச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறப்ப, அந்த வெலிஷியஸ் வந்து இந்த பொண்ணுக்கு என்ன பேசுறா நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோவை பார்த்து, ஐ அப்சியூம் அவன் வந்துட்டு உயிரோட இருந்தாலும் அவனால எதுவுமே பண்ணிருக்க முடியாது போல, அவன்ட்டு நிறைய 100 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க தான், பட் அவனுக்கு வந்துட்டு கைமேராசா உருவாக்கவே தெரியல, ஆல்தோ அவங்க வந்துட்டு டெக்னிக்கலி கைமேராவா இருந்தாலும் கொஞ்சம் கூட எஃபர்ட்டே போல, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருந்தானுங்க. அவன் மோஸ்டா வந்துட்டு கைமேராவா வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது வந்துட்டு ஃபிளட் டிராகன் கிங்கோட உடம்பு தான், ஏன்னா அதுக்கு வந்துட்டு தலை கிடையாது, அதுதான் அவனால பெஸ்டா பண்ண முடிஞ்சது. 4 கால்ல நடக்கிற ஒரு 100 கிரியேட் பண்றதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கைமேரா உருவாக்கும் அப்படின்னு சொல்ற அந்த ரெப்புடேஷன் எல்லாமே சும்மா பொய் அப்படிங்கிறப்ப வெலிஷியஸ்க்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருது. நான் வந்துட்டு அவங்க ஒரிஜினலா வச்சிருந்தது காரணம், ஒரிஜினல் தான் இருந்துட்டு ஒரு பெட்டரான இன்கிரீடியன்ட், யூ ஃபூலிஷ் ஹியூமன், உனக்கு வந்துட்டு 100 பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு கோவப்பட்டு அங்கிருந்து போறப்ப ஏஞ்சலா வந்துட்டு, அவன் மட்டும் ஒரு 100 ஹார்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டானா நான் வந்துட்டு என்னோட உயிரியே வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, இன் எனி கேஸ் நான் வந்துட்டு உனக்கு ஒன்று கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் உண்மையுமே அது வெலிஷியஸ் தான் இவங்களுக்கு தெரிஞ்சு அவனை வேணும்னே கோவப்படுத்தி பாக்குற மாதிரி தான் இருக்கு. அந்த வெலிஷியஸும் கண்டிப்பா நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பு, நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்க தான் போயிட்டு இருக்கான் போல. இது எல்லாத்தையுமே இந்த ப்ளூ வந்துட்டு நோட் பண்ணிட்டு மத்த நாகாவர்ஸ் கிட்ட மறுபடியும் ஏதாச்சும் ட்ரபிளா மாட்டிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படிங்கிறப்ப மத்த நாகாவர்க்கர்லாம் அதெல்லாம் ஃபைனா தான் இருப்பா, இப்ப நல்லா சாப்பிடறான், மூச்சு விடுறான், நல்லா கிரால் பண்ணி போறான், அவன் வந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்துட்டு ஏற்படுத்த மாட்டான், அவன் வந்துட்டு பிரிட்டி
சில்லான காய் தான் அப்படிங்கிறப்ப பிங்கி அப்படிங்கிற ஒரு நாகா ஒர்க்கர் வந்துட்டு நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப பிங்கி உனக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிறப்ப இல்ல எனக்கு வந்து மீல் டைம் முடிஞ்சு நான் ஒர்க்குக்கு போறேன் நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறப்ப ஓ நீ அவனை பாக்கல நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு நியூபி இருக்கான் அவன் வந்துட்டு இப்ப சிமெட்ரியில வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப சிமெட்ரியா யார் கூட இருக்கான் அப்படிங்கிறப்ப தனியா இருக்கான் அப்படிங்கிறப்ப பிங்கி இருந்துட்டு நீங்க வந்துட்டு பெரிய ஆள் அப்படிங்கறதுனால நியூபிஸ வந்துட்டு அந்த இடத்துக்கு அப்படி போக வைக்கலாமா அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவனாதான் போகணும்னு ஆசைப்பட்டான் அப்படிங்கிறப்ப பட் ஸ்டில் நீங்க வந்துட்டு அவங்களோட சீனியர் தானே அந்த மாதிரி ஒரு இடத்துல அவனை வந்துட்டு தனியா விடுறீங்களா அது நியூபிய இதெல்லாம் நல்லா இருக்கா அந்த ஸ்மெல்லே இருந்துட்டு அவன் நேரம் மயக்கம் போட்டு விழுந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு நான் போயிட்டு என்னோட ஜூனியரை வந்துட்டு செக் பண்ண போறேன் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி ஜூனியரை வந்துட்டு என்னால விட முடியாது உங்க மேலதான் எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அவ பார்த்ததுக்கு அப்புறம் அவ கண்டிப்பா அதை புரிஞ்சுக்குவா பட் எதுக்காக நம்மள வந்துட்டு பேட் கை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு போறான்னே தெரியலையே அப்படிங்கிறப்ப அந்த பிங்கி இருந்துட்டு அவன் வந்துட்டு எப்படி இவ்வளவு மீனா இருக்கலாம் அந்த இடத்துல ஒரு வாரமா இருக்கானா நான் போறப்ப ஆல்ரெடி லேட்டா கூட ஆயிருக்கலாம் பட் நான் வந்துட்டு சமன் பண்ணப்பட்டப்ப என்கிட்ட எல்லாருமே ரொம்ப நைஸா நடந்துக்கிட்டானுங்களே ஐ மீன் நான் தான் இருக்கலே ரொம்ப பிரிட்டிஷான பியூட்டிஃபுல்லான ஒரு நாகா வெயிட் பெராப்ஸ் இது வந்துட்டு என்னோட ஃபால்ட் தானா நான் வந்துட்டு அழகா இருக்கிறதுனால என்னோட ஒர்க்லோட குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூபி இருந்துட்டு அதை எடுத்துக்கிட்டானா ஓ மாஸ்டர் டியர் கிங் ஆஃப் நாகாஸ் ப்ளீஸ் என்னோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு ஏதோ ஒன்று நினைச்சு போயிட்டு இருக்கா போயிட்டு அந்த சிமெட்ரிக்கு போயிட்டு நான் வந்துட்டு ஏதாவது தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னா இங்க வந்துட்டு சிமெட்ரின்னு தான் போட்டிருக்கு பட் இதுல இருந்து எந்த ஒரு மோசமான ஸ்மெல்லும் வரலையே ஒருவேளை இதுல இருந்து ஏர் வந்துட்டு வெளியே வராதோ அப்படின்னா இன்னும் மோசமான நிலைமையாச்சே நீ வந்துட்டு நல்லா தான் இருக்கியா உயிரோட இருக்கியா நான் வந்துட்டு உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்துட்டு உண்மையுமே இதுக்கு முன்னாடி இந்த சிமெட்ரி தான் இதா இங்க நிறைய பணங்கள் வந்துட்டு இருக்கு ஆனா அது எல்லாமே வந்துட்டு டிஸப்பியர் ஆயிடுச்சு ஸ்மெல்ல வந்துட்டு அவ்வளவுக்கு பேடா கிடையாது நல்ல லேபிளோட இந்த இடத்துல எல்லாத்தையுமே புதைச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த பில்டிங் இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது அதுக்குள்ள பாக்கலாமா அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வெளியேஷஸ் உட்காந்துருக்கான் இதுதான் புது காயா வந்துட்டு பிரேக்ல இருக்கணும் அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு இது வந்துட்டு டிஃபிகல்ட் எனக்கு வந்துட்டு தேவையான இன்கிரீடியன்ஸ் இருக்கு என்னால சீக்கிரமா உருவாக்கிட முடியும் பட் பிரச்சனை என்னன்னா நான் இருக்கிற இந்த உடம்பு தான் என்னோட பாடி இருந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு இந்த பாஸ்ட் வீக்கா பட் என்னாலும் அதை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறான் அதாவது மியாஸ்மாவை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அண்டட உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பட் பிங்கிக்கு வந்து எதுவுமே புரியல வேற மாதிரி புரிஞ்சுக்கிறான் இவன் வந்துட்டு ஒரு வாரமா ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால இவன் வந்துட்டு ஆல்ரெடி அவனோட லிமிட்ல இருக்கான் போல அதனாலதான் இவனோட உடம்பை பத்தி இவன் கவலைப்பட்டு இருக்கான் போல அப்படிங்கிறப்ப விலேஷஸ் வந்துட்டு எப்படியோ என்னோட பாடியோட ப்ரொஃபிஷியன்ஸை வந்துட்டு நான் அதிகப்படுத்தி ஆகணும் நான் கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னா எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறப்ப பிங்கி இருந்துட்டு இவன் ஆல்ரெடி இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டான் இவன் லிமிட்ல இருக்கான்னு தெரிஞ்சு இன்னும் லேபிரின்த்துக்காக கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறானா அமேசிங் அவன் வந்துட்டு என்னோட ஜூனியர் இருந்தாலும் எனக்கு வந்து அது மேல ரெஸ்பெக்டா இருக்கு அவனோட ஹார்ன்ஸ் பேல் ஸ்கின்னு அவனோட மஸ்குலர் பாடி ஃப்ரீ டைம்ல போய் பார்ல உட்காந்துக்கிற என்னோட சீனியர்ஸை விட இவன் எவ்வளவோ பரவாயில்ல ஆல்ரைட் நான் வந்து என்னோட முடிவை எடுத்துட்டேன் இப்படியே போச்சு அப்படின்னா ஓவர் ஒர்க் பண்ணி இவன் வந்துட்டு இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு ரெண்டு நாகா ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இங்க ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் ஈஸியா தானே இருக்கும் இன் அடிஷன் இந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டாங்க நானும் இவனு தனியே அந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நியூபி உன்னோட கியூட் சீனியர் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப வெளியேஷஸ் இருந்துட்டு யாருது அப்படின்னு கேட்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிஸை வந்துட்டு புதைக்கலாம் அப்படின்னு சொல்றா அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்